குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அம்மனுக்குரிய நாள் தான். மாகாளயபக்ஷம் நடந்து கொண்டிருக்கிறது. அழகான புரட்டாசி மாதம், பெருமாளுக்குரிய மாதமும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று என்னென்னாக்கா மாத சிவராத்திரி, கேதாரேஸ்வர விரத முடிவு, சஸ்திரஹத மாலபயம். துர்மரணம் நேரிட்டவர்களுக்கு இன்று நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். நாளை மாகாளய அமாவாசை, அதற்கு மறாவது நாள் இந்த பூஜை ஆரம்பம், நவராத்திரி பூஜை ஆரம்பம். இந்நாளை துர்மரணம் நேரிட்டவர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய ஒரு நாள். மாத சிவராத்திரி, சிவபெருமானுக்குரிய அந்த மாத சிவராத்திரி. இன்று நாம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் ஏழுமலையானையே நாம் துதிப்பாடிக்கொண்டு இருப்போம் என்பதும் ஒரு இது. அப்படியே மல்லிகைப்பூ, சம்மங்கிப்பூ, இது அது என்ன, ஜாதி மல்லிப்பூ, பாத கமலங்களுக்கே சரணம். தூங்கி எழுந்த உடனே பெருமாளை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இந்த மாதம் முழுவதும் கோவிந்தா 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 ஹரி நாராயணா ஹரி நாராயணா 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 நாராயணா. தினம் ஒரு பாசரம்ன்ற ஒரு இதுலையும் நம்ம அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மாயையிலே உழலாதே எந்தன் உள்ளமே, வீண் மாயையிலே உழலாதே எந்தன் உள்ளமே. அந்த மாதவனின் நாமம் சொன்னால் கிடைக்கும் இன்பமே. 7 மலைகள் சூழ்ந்திருக்கும் அழகு அல்லவா, எங்கும் அருள் நிறைந்திருக்கும் தலமும் அல்லவா. சங்கோடு சக்கரமும் வினைகள் தீர்க்கும் அந்த சாரங்க நாமம் சொன்னால் நிம்மதி கிடைக்கும். கீதை என்னும் பாடம் சொன்ன கண்ணன் அல்லவா, தெய்வ கீர்த்தனைகள் நமக்கு தந்த கிருஷ்ணன் அல்லவா. நம்ம இப்போ மாகாளயபக்ஷம் நடந்துட்டுருக்குது. இன்று துர்மரணம் அவர்களுக்கு நம்ம என்ன காய்கறிகள் வைத்து படைக்க வேண்டும். முக்கியமாக கொத்தவரங்காய், வாழைக்காய், புடலங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பீர்க்கங்காய். நாம் எந்த காய்கறிகள் யூஸ் படுத்த நின்று அவர்களை நினைத்து ஒரு 4 பேருக்கு ஒரு அன்னதானம். எள்ளும் தண்ணீரும் எப்படி நாம் செய்ய வேண்டும் என்கின்றதை, மாகாளயபக்ஷத்தின் பூஜை நாம் எப்படி செய்ய வேண்டும். மாகாளயபக்ஷத்தின் பூஜை தர்பை, எள், நீர். அவர்கள் தர்பையில்தான் அமர முடியும். அதை அவர்கள் சொல்லுவாங்க. ஐயர் அவர்கள் அது என்ன நல்ல பேராக சொல்லுவாங்களே, அந்த தர்பையை அதில் அவங்க மோதிரமாக கையில் வைத்து அவங்க பூஜை இது பண்ணுவாங்க. பவித்திர மோதிரம். அதற்கு அவ்வளோ ஒரு பவித்திரமான ஒரு இது இருக்குது. அதில் நாம் எள்ளும் தண்ணீரும், முதலில் எள்ளும் தண்ணீரும் சுவாமி முன்னாடி அவர்களை நினைத்து விளக்கேற்றி ஏதோ ஒரு நெய்வேத்தியம், 2 வாழைப்பழம் வச்சா கூட போதுமானது. வாழைப்பழம் வைத்து வருடத்தில் ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு சேலை, ஒரு ப்ளவுஸ் பிட் வச்சு படைச்சிட்டு, நாம் அதாவது பெண்ணாக இருந்தால், ஆணாக இருந்தால் ஒரு வேஷ்டி துண்டு வச்சு படைக்கணும். ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுங்கள். நிச்சயமாக அப்படி இல்லைன்னா கோவிலில் போய் நீர்நிலைகள் முன்னாடி எள்ளும் தர்ப்பணமும் கொடுத்து விட்டு ஐயரவர்களை வச்சு கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்களே பண்ணாலும் சரி, வீட்டிலையே செய்தாலும் சரி, தேங்காய் பழம் உடச்சி வைக்கிறவங்க உடைங்க. இப்படி இல்லைன்னா எள்ளை முதலில் கையில் தர்பையை வைத்து அதன் மீது எள் தூவி அதன் மீது அந்த தண்ணியை, சுத்தமான தண்ணியை ஊற்றி அது தாம்பூலத்தில் பட வேண்டும். இதே மாதிரி நீங்கள் 3 தடவை செய்துட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு ஆகாரமே எள்ளும் தண்ணீரும் தான். அந்த எள்ளும் நீரும் அதை சொல்கிறதே அதுதான், எள்ளும் தண்ணீரும் இறைப்பது என்று.
அவர்களுக்கு இப்பெல்லாம் பூலோகமே அந்த பித்ருலோகமே காலியாகி இங்கே பூலோகத்திலே நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு இருக்கும். அனைவரும் கோவிந்தனின் பாத கமலங்களிலேயே நாம் சரணடைந்து அவர்களை நல்ல வழியில் இருக்க வேண்டும் என்று மனதார நாம் வேண்டிக் கொள்வோம். அப்புறம் அதை கால்படாத இடத்தில் போய் நாம் ஒரு செடிங்களுக்கு ஊற்றுறோம் அல்லது கால்படா அன்னைக்கு நைட் ஃபுல்லாக இருக்கட்டும், இருந்துட்டு காலையில் எடுத்து அதை நீங்கள் செய்திருங்க. இதுதான் மாகாளய பட்சத்தின் இது. இன்றைக்கு அதாவது சிறு வயதிலேயே இழந்திருக்காங்களோ அவர்களுக்கு துர்மரணம் நேர்ந்தவர்க்குன்னு சொல்லி இன்று நாளை மாகாளய பட்சம். இதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் இதை செய்யுங்க. நம்ம வீட்லேயே செய்யுங்க. ரொம்ப ஒருத்தர் ஆஃபீஸ் போகணும், வேலைக்கு போகணும், அது இதும்பாங்க. ஒருத்தர் நீர்நிலைகளில் செய்யலாம், கோவிலில் செய்யலாம், ஒரு ஆறு குளம் குட்டை இந்த மாதிரி நீர்நிலைகளில் அவர்களை அதை செய்கின்ற பொழுது மிகவும் நல்லது. ஓகேங்க. இந்த மாதிரி மாகாளய பட்சத்தின் பூஜைகள் எப்படி செய்ய வேண்டும், மெயினாக ஏழைகளுக்கு ஏதோ உங்களால் முடிந்தது ஒரு இது. பசுவிற்கு கொடுங்கள், பசுவிற்கு உணவிடுங்கள், காகத்திற்கு உணவிடுங்கள். மெயினாக நம்ம பசுவிற்கு காகத்திற்கு அன்னதானம் 3ம் நம்ம செய்யணும். இதுதான் மாகாளய பட்சத்தின் மிகப்பெரிய ஒரு இது. நிவேதனமாக முன்னோர்களை நினைத்து இறந்தவர்களை நினைத்து நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நிவேதனத்தை விட்டு அவர்களுக்கென்று ஒரு தனி விளக்கை ஏற்றி நாம் வழிபாடு பண்ண அவர்களை நினைவு கூற வேண்டும். அவர்கள் அனைவரும் ஏழுமலையான் பாதத்திலேயே தெய்வ பாதத்தில் சரணடைந்து அவர்கள் நல்ல வழியில் இருக்க வேண்டும் என்று நாம் மனதார வேண்டிக் கொள்வோம். இதுதான் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால அம்மனின் ஒரு இது மாகாளய பட்சம். திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா, திருவடியருள் நேசா, பிரகாசா, கோரிக்கை நிறைவேற்றி கொண்டாடும் தொண்டருக்கு குறையில்லா வாழ்வு தரும் கோவிந்தா, அலர்மேல் மங்கை மகிழும் மணவாளா, அடியவர் இதயம் கமலும் குணசீலா, மலர் கமல பாதம் மறவா அருள் தீர மாதவனே சீனிவாசா வருவாய் நீ. திருப்பதி மலைவாழும் சீனிவாசா வெங்கடேஷா, கேசவா மாதவா கோவிந்தா 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 கோவிந்தா. மாகாளய பட்சம் எப்படி நாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பது வீட்டில் நாம் நாளான்றைக்கு முதல் சனிக்கிழமை மாகாளய பட்சம். அதற்கு பிறகு மறாவது நாள் நவராத்திரி பூஜையும் தொடங்குகின்றது. நவராத்திரி பூஜையை நாம் இதை முதல்ல நாம் இது பண்ணிவிட்டு அதற்கு நவராத்திரி பூஜை வருடத்தில் 4 முறை 4 அதை 4 நவராத்திரி பூஜை. ஒன்று சியாமலா நவராத்திரி, ஆஷாடா நவராத்திரி, சாரதா நவராத்திரி, இன்னொன்று ஆஷாட நவராத்திரி, சியாமலா நவராத்திரி, சாரதா நவராத்திரி, இன்னொரு நவராத்திரி. மொத்தம் 4 நவராத்திரிகள் வரும். நாம் இன்று கொண்டாடப் போகின்ற இந்த நவராத்திரியை கோவிலில் எல்லா நவராத்திரியுமே கொண்டாடுவாங்க, வசந்த நவராத்திரி. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நவராத்திரி பூஜை மிக மிக சிறப்பான ஒரு நவராத்திரி பூஜையும் வருகின்றது. இன்று நாம் இப்பொழுது மாகாளய பட்சம் சனிக்கிழமை பூஜை. நாம் நாளை எப்படி நவராத்திரி பூஜை எப்படி ஆரம்பிக்க என்ன செய்கிறது என்பதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையிலுமே நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் வேணாம். எல்லாருக்கும் பண்ணுங்கள் எங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். மாகாளய பக்ஷ பூஜை வீட்லேயே நாம் ஆனால் வருடத்தில் ஒரு முறை அவர்களுக்கு துணி கொடுக்கணும். அவங்க உடுத்திக்கொள்ள நாம் துணி வைக்க வேண்டும். அது இறந்த திதியிலையாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் மாட்டுப்பொங்கல் செய்வாங்க மாகாளய பட்சத்தில். அவர்களை நினைத்து எள்ளும் தர்ப்பணமும் கொடுத்து விட்டு இதை நீங்கள் செய்தால் போதும். இல்லை துணி வருடத்தில் ஒரு முறை செய்தால் போதுமானது. துணி
ஆண்களாக இருந்தால் ஒரு வேஷ்டி துண்டு, பெண்களாக இருந்தால் ஒரு சேலை ஜாக்கெட். அதை நீங்களே உடுத்திக் கொள்வதாக இருந்தாலும் உடுத்திக் கொள்ளலாம், அல்லது வேறு யாருக்காவது நீங்கள் தானமாக கொடுப்பதாக இருந்தாலும் கொடுக்கலாம். ஏழைக்கு மிக மிக சிறப்பானது. காகத்துக்கு உணவு படைத்தல், பசுவிற்கு உணவு படைத்தல், ஏழைக்கு அன்னதானம். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்வது. எள்ளும் தண்ணீரும் இறைப்பது. ஐயர் அவர்களுக்கு நம்ம சமைக்கிறத சாப்பிட மாட்டாங்க, அவர்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறிகள்லாம் நாளைக்கு தருவாங்க. இல்லை தட்சணையாக மட்டும் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். யாருக்காவது நீங்கள் செருப்பு தானம், குடை தானம், அன்னதானம் இதையெல்லாம் செய்வதும், போர்வ தானம், குளிரில் அதெல்லாம் ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒரு தானங்கள். இதையும் நீங்கள் செய்யுங்க முன்னோர்களை நினைத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.